ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய ஆளுகையின் குரலை அவர் கேட்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்க. அழுது கொண்டு என்றால் உங்களுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீர்கள், வெளியில் சொல்ல முடியாதபடி அழுது கொண்டிருக்கிறீர்கள். அதே போல் சிலர் இடத்துல போய் சொல்லி அழுகிறீர்கள். சொந்த பந்த இடத்துல சொல்கிறவர்கள் உண்டு, பெற்றோர் இடத்துல சொல்வது உண்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் யார் இடத்துல போய் சொல்லி அழுதாலும் அந்த பிரச்சனைக்கு முடிவு என்பது இல்லை. உங்களுடைய அழுகையை தேவ சமூகத்தில், தேவ பாதத்தில், அவருடைய சமூகத்தில் அழும் பொழுதுதான் அதுக்கு, அந்த பிரச்சனைக்கு, அழுகைக்கு பதில் வரும், கண்ணீருக்கு பதில் உண்டு என்பதை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகாருடைய சம்பவத்தில் நன்றாய் பாருங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிரே அம்பெறுகிற தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு என்ன செய்தாலாம்? அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனித்தீர்களா? ஆகாருக்கு இப்போ சாராள் நிமித்தம் ஒரு பெரிய பிரச்சனை. சாராள் நிமித்தம் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் கூட ஆபிரகாம்கிட்ட, நீ சாராள் சொல்கிறதை கேள் என்று சொன்னது நிமித்தம் பிள்ளையையும் ஆகாரையும் கூட்டிக் கொண்டு பெயர்சபா வனாந்தரத்தில் கொண்டு வந்து ஆபிரகாம் விட்டு போகிறார். இந்த நிலைமையில தான், ஐயோ தண்ணீர் கூட என்ன செஞ்சிருச்சு? செலவழிந்து விட்டது. இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் கூட இல்லையே, ஐயோ பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி தான் அவள் அம்பெறுகிற தூரத்தில் போய் உட்கார்ந்து, என்ன சம்பவிக்க போகிறதோ, என்ன நடக்க போகிறதோ, யாரிடத்துல உண்டு, எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சில சமயத்தில் அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சிறு பிள்ளைகளைப் போல தேம்பி 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 அழுவோம். நம்ம அழும்போது இந்த உலகம் சிரிக்கும். நம்ம அழும்போது இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன செய்யணும் சொன்னால், இன்னும் வேணும், இன்னும் இவளுக்கு இன்னும் அதிகமாகவும் வேணும், இந்த குடும்பத்துக்கு இன்னும் அதிகமாகவும் வேணும் என்று சொல்லி நம்ம அழும்போது அநேகர் சிரிப்பார்கள். ஆனால் நம்ம அழும்போது நம்மளோடு கூட சேர்ந்து அழுகிற ஒரு தகப்பன் உண்டு. நம்ம சந்தோஷப்படும் போது நம்ம சந்தோஷத்தில் பங்கெடுத்து கொள்கிற ஒரு தகப்பன் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன் தான் பரலோகத்திலிருந்து ஆகாரை பார்த்து, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை என்ன சொன்னால், சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி அவளை விசாரிக்க கடந்து வந்தாள். அவளுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்க கடந்து வந்தாள். நீ பிள்ளையையும் நீயும் எடுத்து என்ன எழுந்து நட, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி இனிமேல் போக வேண்டியதை குறித்து ஆகாருக்கு சொல்லி, ஆகாருக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து, அந்த ஆகாருடைய வம்சத்தை, ஆகாருடைய சந்ததியை பெரிய ஜாதியாய் மாற்றி அழகு பார்த்தார் ஐயா நம்முடைய தேவன். இன்றைக்கும் இந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் அழுகை ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? உன் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குதா? உன் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குதா? எல்லாமே ஆண்டவருக்கு தெரிகிறது. அவர் இன்றைக்கு சொல்கிறார், உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன், உன் அழுகையை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன், உன் சஞ்சலத்தை நீங்கி உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். இன்னைக்கு உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன் மகளே, செய்வேன் மகளே. நீ சோர்ந்து போகாமல் என் சமூகத்தில் கண்ணீர் விடு. மனுஷன்ட்ட நிற்காத, மனுஷன்ட்ட போய் அழாத, சொந்த பந்தத்திட்ட அழாத, எல்லாம் யாருக்கு முன்னால் போய் அழுது கண்ணீர் வடிக்காத, என் சமூகத்துக்கு ஓடிவா. உன் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஆகாருக்கு உதவி செய்தவர் உனக்கு உதவி செய்வேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அழுகையின் சத்தத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு பதிலளிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.